இந்து தர்ம சேவா அறக்கட்டளை நடத்தும் சுதேசி திருவிழா நாள் 26, 27, 28. இடம் காமராஜர் கல்லூரி, தூத்துக்குடி. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுரை பழங்காநத்தத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. திருமாவளவன் பேசுகையில், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டுமென்று போராடுபவர்கள் எய்ம்ஸ்க்காக போராடினார்களா, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்காக போராடினார்களா என கேட்டார். மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதாக உறுதியளித்து 10 ஆண்டுகளுக்கு மேல் கிடப்பில் போட்டிருக்கிறார்களே, திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் தானே தொடர்ந்து போராடி இன்றைக்கு வேலை தொடங்கி இருக்கிறது. RSS, பாஜக உள்ளிட்ட சங்பரிவார் கும்பல் என்றைக்காவது ஒரு நாள் மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் கட்டிடத்தை உடனே கட்ட வேண்டும் என்று ஒரு நாள் போராடியதுண்டா? இந்துக்களுக்காகத்தானே நீங்கள் போராடுகிறீர்கள். மதுரையில் இந்துக்கள் இல்லையா? அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்கு ஏன் போராடவில்லை? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எல்லா துறைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? நீ SC/ST கூட போராட வேண்டாம். இதர பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு, சாதி இந்துக்களுக்கு என்ன போராட்டத்தில் நடத்தியிருக்கிறார்? மருத்துவ துறையிலே அகில இந்திய ஒதுக்கீடு, ஆல் இந்தியா கோட்டா 15%. அந்த ஒதுக்கீட்டிலே SC/ST இடஒதுக்கீடு உண்டு, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று போராடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. RSS போராடியதா? பிஜேபி போராடியதா? அனுமன் சேனா போராடியதா? இந்து மக்கள் கட்சி போராடியதா? எங்கள் இந்து சகோதரர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியதா? அடிப்படை வசதிகளுக்காக போராடி இருக்கிறார்களா? மருத்துவ வசதிக்காக போராடி இருக்கிறார்களா? தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரத்திற்காக போராடி இருக்கிறார்களா? செவிலியர்களில் போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த செவிலியர்களுக்காக போராடி இருக்கிறார்களா? அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்களே, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பிஜேபிக்கு. திமுகவை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தானே. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் பேசுகிறோம். திமுகவை எதிர்த்து பேசுகிறோம், திமுக அரசை எதிர்த்து பேசுகிறோம். ஓய்வூதிய முறையில் பழைய முறையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வெட்கம் கெட்டவர்களே, என்றைக்காவது நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறீர்களா? விஜயும் சீமானும் பாரதிய ஜனதா பெற்றெடுத்த பிள்ளைகள் என சாடிய திருமாவளவன் விஜய் போல பேசி காட்டி கலாய்த்தார். ஒரு தம்பி கேட்கிறார், அவர் என்ன அண்ணன் சொல்றதுனால இப்ப தம்பின்னு சொல்றேன். ஒரு தம்பி சொல்கிறார், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியுமா? நீ பெரியார் புராணம் பாடுகிறாய், அதனால் நான் பெரிய புராணம் பாடுவேன். பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன். அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை, பிராமண தேசியம் பேசுகிறீர்கள், கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை இது. எது தமிழ் தேசியம்? பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம்? ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுக திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSS நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறீர்கள்.
அது அவங்க அஜெண்டா. திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும், அது வேறு. திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள், அதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம். எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு சில தோழமை சக்தியை இந்த களத்திலே உண்டு. நாங்கள் பேசுகிற அரசியலை திமுகவும் பேசுகிறது, அதுவே உறுதியாக இருக்கிறது என்பதால் நாங்கள் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். அவ்வளவுதான். நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திகாவும் அமைதியாக இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அது திமுகவுக்கு சொந்தமானதல்ல, அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்னெடுத்த